வந்து முளைக்கட்டுன பாசிப்பயிறு குழம்பு செய்ய ஆரம்பிச்சாங்க. நேற்று காலையில் வந்து ஃபுல்லாக கழுவிட்டு ஒரு 100 கிராம் பாசிப்பயிறு ஊற வச்சு நைட்டெல்லாம் வந்து துணியில் கட்டி வச்சுருந்தேங்க. பாருங்கள், இப்போ பாசிப்பயிரெல்லாம் முளைச்சி வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பாருங்கள், இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி. இப்போ இந்த பாசிப்பயிரை வேக வச்சுக்கலாம். பாசிப்பயிர் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. அப்புறம் இது வந்து நம்ம முளைக்கட்டி வச்சு செய்யறதுனால இனி நம்ம கூடுதல் பலம் தான். சரிங்களா? இது அடிக்கடி வச்சு சாப்பிட முடியாது. இது ஒரு வாரத்துக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இது வேகறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் ஆகும். இது வெந்து வரட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம வந்து ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 டீஸ்பூன் வந்து மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்காருங்க, 2 பட்டை துண்டு, 2 கிராம்பு. சரிங்களா? இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சுங்க. இப்போ எடுத்து வச்ச பொருளை அதை சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூப்பராக வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கருக வறுபட மாட்டாங்க, ஒரு 70% வறுத்தா போதும். சரிங்களா? இப்போ நல்லா ஆறி வரட்டுங்க. அதுக்குள்ள இன்னொரு மசாலா நம்ம ரெடி பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க. இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க. 1 கப்பு சின்ன வெங்காயம், கூடவே 5-6 பல் பூண்டை சேர்த்துக்கலாங்க. 1 துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்து வதக்கலாம். இது கூடவே நறுக்கின 3 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் குறைவான மஞ்சள், 1 கைப்பிடி வந்து திருப்புனா தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா ரெடி ஆச்சுங்க. இது இறக்கிடலாம். இப்போ பாருங்க, பாசிப்பயிறு நம்ம வேக வச்சு ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சுங்க. வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண பொருளெல்லாம் நம்ம அரைச்சாச்சுங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கிறோம். அடுத்தது நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கின மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுங்க. இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிக்கிறேன். அதே ஒரு 3 பல் பூண்டை தட்டி வச்சிருக்கிறேங்க. 2 வரமிளகாய். அடுத்தது நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து வச்சுங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி கழுவின தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்தியாச்சுங்க. குழம்புக்கு இன்னி கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையோட கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பாசிப்பயிறு, முளைக்கட்டின பாசிப்பயிரை சேர்த்திக்கலாம். இப்போ வேக வச்ச பாசிப்பயிறு சேர்த்தியாச்சுங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல கமகமன்னு வாசனையோட முளைக்கட்டின பாசிப்பயிறு குழம்பு ரெடிங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிக்கலாம்.